நீங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். யாரெல்லாம் இதுக்கு ஒத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எனக்கு இதெல்லாம் சரியா வராது பாக்யா. இதெல்லாம் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. என்னால முடியாது பாக்யா, நான் கிளம்புறேன். பாக்கியா. அ, அப், நான் பண்றேன் பாக்யா. நான் பண்றேன் பாக்யா. நாங்க பண்றோம். என்ன வேணாலும் செய்றோம். நீ என்ன என்ன பண்ண நாங்க பண்றோம். பரவாயில்லமா, இவ்ளோ பேர் இருக்காங்களே. அப்புறம் என்ன ரெடிட்டாங்களே. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. சரிங்க, எல்லாரும் உங்களோட பேரு, போன் நம்பர், அட்ரஸ்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு போயிடுங்க. ஏன்னா நான் இது சம்பந்தமா ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ண போறேன். சரியா? ஒவ்வொருத்தங்களா வந்து பேர் கொடுங்க. உங்க பேர் சொல்லுங்க. கயல். மாமா கலக்கிடுவோமா, நீ ஏன் கவலைப்படுற? பாக்கியா, நீ எல்லாம் நினைச்சபடி நல்லபடியா எல்லாம் நடக்கும். நல்லபடியா முடியும். ஆமா, நம்ம பண்ணிடலாம். பாரு கோபி, கோபி என்ன கோபி? பாருங்க அவனை. சமைக்கிறது ஒரு குத்தமாடி இல்லைன்னாலும் உன் பையன் அப்படி நன்னூல் போட்டி. ஏங்க ஜூஸ். அங்க வை. ம், பாக்யா, என்னங்க? வீட்ல எவ்வளவு பேர் இருந்தாங்களே, எல்லாரும் போயாச்சா? ம், போயிட்டாங்க. இது வீடு, அது ஞாபகம் இருக்குல்ல? ஆ. இது நம்ம வீடு, இங்க நம்ம எல்லாம் வாழறோம், அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? வீடு தானேங்க, எப்படி ஞாபகம் இல்லாம போகும்? அப்ப எதுக்கு வீட்டு முன்னாடி இவ்ளோ பேரை கூட்டி வச்சிருக்க? இல்ல, அவங்க எல்லாரும் பக்கத்து வீட்டுக்காரங்க. அது யாரா வேணா இருக்கட்டும், எதுக்காக நம்ம வீட்டு முன்னாடி இவ்ளோ கூட்டம் கூடி இருக்குன்னு கேக்குற? நான் சொன்னேன்லங்க, சமைக்க போறேன் அப்படின்னு. நீ உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு சத்தியமா எனக்கு தெரியல பாக்யா. நாங்க பேசினதெல்லாம் உனக்கு புரியுதா இல்லையா பாக்யா? ம், புரியுதுங்க. அப்போ புரிஞ்சுக்கிட்டு தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கியா? இல்லங்க, ஆர்டர் எடுத்துட்டேன் இல்லங்க. நாங்க எடுக்க சொன்னோமா? எத்தனை தடவை சொன்னோம் உன்னால முடியாது, அந்த ஆர்டர் வேண்டான்னு சொன்னோம் இல்ல? அப்புறம் எதுக்கு அந்த ஆர்டர் எடுத்த? எனக்கு பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்க, அதனாலதான். பண்ண முடியும் நம்புனா நீ மட்டும் செய்ய வேண்டியதானே? இதெல்லாம் நான் தனியா செய்ய முடியாதுங்க. அப்புறம் அதான் சொன்னனே, எல்லாரையும் சேர்த்துக்கிட்டா செஞ்சிட முடியும்னு. வகையா எனக்கு ஒரு விஷயம் புரியல. இல்ல இதெல்லாம் நீயா செய்யறியா இல்ல யாராவது சொல்லி கொடுத்து இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கியா? இவ்வளோ பேர் சேர்த்துக்கிட்டா இந்த ஆர்டர் செஞ்சிட முடியுமா? அதுக்கு தான் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இவ்வளோ பேரை கூட்டு வந்திருந்தியா? என்ன பாக்கியா, விளையாடுறியா? இல்லங்க, இந்த ஒரு தடவை தான். இனிமே நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன். அவங்களெல்லாம் திரும்ப திரும்ப கூப்பிட்டு பேசினா என் மேல நம்பிக்கை வரும்னு சொல்லிதான் வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு பேசினேங்க. ஆஹா, சொன்ன. இப்ப உங்களுக்கெல்லாம் நம்பிக்கை வந்துருச்சா? ஆமாங்க, பாதி பேரு செய்யறேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் இப்ப சாப்பாடு ஆர்டர் எடுத்திருக்கேன்ல, என்னால தனியா செய்ய முடியாதுங்க. அதனால நான் வேலையெல்லாம் பிரிச்சு கொடுத்திருக்கேன். இவங்க ஆளுக்கு ஒன்னா செஞ்சு கொடுத்துருவாங்கங்க. என்ன விளையாடுறியா? இந்த கேட்டரிங் பிசினஸ் சும்மா இல்ல. அவன் தலைகீழ நின்னு தண்ணி குடிச்சோம் இதுல சக்சஸ் ஆக முடியல. ஆளுக்கு ஒண்ணு செஞ்சு கொடுத்தா இது ஒழுங்கா வந்துருமா? ஆளுக்கு ஒரு டேஸ்டா இருக்க போகுது. இல்லங்க, எப்படி பண்ணணும்னு நான் தான் சொல்லி கொடுக்கணும். ஆமா, நீ சொல்லி கொடுத்து கிழிச்சிருவ பாரு. அதான் நான் தான் பார்த்தேனே, என் ஃப்ரெண்டு வீட்டுல குஜராத்தி சமையல் பண்றேன்னு சொல்லிட்டு தேர் எடுத்து தெருவுல விட்டிய. திமிராடிச்சல் உனக்கு பாக்கியா. 2 ஆர்டர் ஒழுங்கா பண்ண உடனே தலை கேரடிச்சா திமிரு. உன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ற.
நான் வேண்டான்னு சொன்னேன், அம்மா வேண்டான்னு சொல்றாங்க, அப்பா கூட வேண்டான்னு சொல்றாரு. ஆனா நீ கேட்டியா? இந்த ஆர்டர் எடுத்துக்கிட்டு உன் இஷ்டத்துக்கு மேல ஆடிக்கிட்டு இருக்க. நான் வந்து கேட்டுக்கிட்ட பாக்குறேன், ஏதோ கல்யாணத்துல கூடி நின்ன கூட்டம் மாதிரி இருந்துச்சு. நானே என் வீட்டுக்குள்ள வர முடியல, அவ்வளவு கூட்டம் இருந்துச்சு. இனிமே நான் கூப்பிட மாட்டேங்க. இந்த ஒரு தடவை தான் நான் கூப்பிட்டேன். அதுவும் வீட்டுக்குள்ளெல்லாம் கூப்பிடல, வாசல்ல வச்சுதான் பேசினேன். இனிமே கூப்பிட மாட்டேன், விட்டுருங்க. அப்போ நீ பண்றது எதையுமே நிறுத்த போறது இல்ல, உன் இஷ்டத்துக்கு தான் செஞ்சுக்கிட்டே இருப்ப, அப்படித்தானே? அது அப்படி இல்லைங்க. இவங்கள நம்பிதான் நான் அங்க ஒத்துக்கிட்டேன். எல்லாருக்கும் நான் வேலை எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டேன். இப்பதான் என்ன நம்பி கொஞ்சம் பேர் வராங்க. இப்ப போய் நான் பண்ண மாட்டேன்னு சொன்னா தப்பாயிடும்லங்க. சத்தியமா சொல்றேன், முடியல. நீ பண்றது எதுவுமே எனக்கு பிடிக்கல. பார், தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க. இல்லங்க, இந்த ஒரு தடவை மட்டும்தான். இனிமே நான் கண்டிப்பா செய்ய மாட்டேன், சரியா? நான் அவங்க கிட்ட ஒத்துக்கிட்டேன். எனக்கு வேற வழி தெரியலங்க. இதத்தான் ஒவ்வொரு முறையும் நீ சொல்லிக்கிட்டு இருக்க, நான் பண்ண மாட்டேன், இனிமே பண்ண மாட்டேன், நான் ஆர்டர் எடுக்க மாட்டேன்னு. ஆனா இதத்தான் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க. திருந்தின பாடே இல்லையே. நான் தான் சொல்றேன்ல, உனக்கு தலகணம் கூடி போச்சு பாக்கியா. வீட்டுல உன்னால சும்மா உட்கார முடியல இல்ல? நான் தான் மாசம் மாசம் பணம் தரேன்ல. உன்னால இந்த வீட்டுக்கு 5 பைசா பிரயோஜனம் இல்ல. ஆனா தொந்தரவு மட்டும் தலைக்கு மேல தூக்கி வைக்கிற. நீ பாட்டுக்கு வீட்டுல உட்காராம வெளியில ஓடி போயிட்டு இருக்க. இப்ப என்னடானா, சாப்பாடு பண்ண போறேன், அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவை தனியா வீட்டுல விட்டுட்டு போற. வீடே உன் தலையில இருக்கிற மாதிரி எல்லாரையும் கூட்டம் கூட்டி வைக்கிற, அப்படிதானே? என் பாக்கியா, உனக்கு மத்தவங்களை பத்தி ஒரு அக்கறை கூட இல்லையா? சொன்னேல, உனக்கு ரொம்ப திமிரு கூடி போச்சு. பண்ணு, உன் இஷ்டத்துக்கு பண்ணு பாக்கியா. இது எவ்வளவு தூரம் தான் போகுதுன்னு நானும் தான் பாக்குறேன். இல்லங்க, தயவு செஞ்சு போயிடு பாக்கியா. உன்னை பார்த்தா அவ்வளவு கோபமும் எரிச்சல் வந்துட்டு இருக்கு. போயிடு. பாரு, நான் சொல்றேன் கேளு. இந்த ஆர்டர்ல நீ பெருசா மாட்டிக்கிட்டு முடிக்க போற, அப்போ உனக்கு புரியும். அது மட்டும் நான் சொல்றேன். போ, உன் இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணு. போ பாக்கியா, நிக்காத, போ. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா. அப்புறம் வந்துட்டாங்க. வாங்க. சாரி, லேட் ஆயிடுச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நீங்க ஆபீஸ்க்கு போங்க, நான் வந்துடுறேன். ஓகேங்க. ஏங்க, வீட்ல இருந்தானே வரீங்க? உங்க வீட்ல இருந்து தான் வரேன். அப்படியா? ஒரு நிமிஷம் வந்துடுறேன். பேசிட்டு வா. என்னாச்சுங்க? ஏதாவது பாசிட்டிவா நடந்துச்சா? நானும் அங்க இருக்கலாம்னு நினைச்சேன், ஆனா எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான் கிளம்பி வந்துட்டேன். அதெல்லாம் பாசிட்டிவா தாங்க நடந்துச்சு. உங்க அம்மானா சும்மாவா? எனக்கு உங்க வீட்டுக்கு வந்தப்ப தெரிஞ்சது, உங்க வீட்ல அவ்வளோ பெருசா உங்களை தவிர வேற யாரும் சப்போர்ட் கிடையாது. உங்க தாத்தா கொஞ்சம் பண்றாரு, ஆனா அது எல்லாத்தையும் மீறி ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நினைச்சதோட சும்மா விடல. அதுக்கு போய் ஆட்களை பாக்குறது, அப்புறம் கன்வின்ஸ் பண்றது, இதெல்லாமே சூப்பருங்க. சான்ஸே இல்ல. எனக்கே இவங்க நம்ம அம்மாவா இருக்க மாட்டாங்களான்னு ஆசையா இருந்துச்சு. அவங்கள பார்த்து எனக்கு கொஞ்சம் பொறாமையா ஆயிடுச்சு. எப்பவுமே அவங்க கூட இருக்கீங்க பாருங்க. பேசாம நீங்களும் எங்க வீட்டுக்கு வந்துருங்க. என்ன இப்போ? அது சரி, நாங்க வந்து உட்கார்ந்துட்டா என்னோட அம்மா அப்பா எல்லாம் யாரு பாக்குறதா? ஏங்க, அவங்களே கூட்டிட்டு வந்துருங்க, மொத்தமா இங்கேயே வந்துருங்களேன். ஹலோ, அங்க என்ன ஹோட்டலா நடத்துறீங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து தங்க வைக்கிறதுக்கு? ஏங்க, நீங்க நேரம் இருக்கும்போது எப்ப வேணா வீட்டுக்கு வாங்க. அம்மாவுக்கு உங்களுக்கு தான் நல்லா சிங்க் ஆயிடுச்சு. விட்டா நீங்க 2 பேரும் பிசினஸ் பார்ட்னரே ஆயிடுவீங்க, பாத்துக்கோங்க. அதாவது அம்மாவோட அவ்வளோ இன்வால்வ் ஆகுறீங்க.
சரி நான் அப்புறம் கூப்பிடுறேன். இல்லைங்க, அவங்க ஆபீஸ் வந்து உங்ககிட்ட சொன்னாங்க பாத்தீங்களா, நான் இதை செய்ய போறேன்னு. அந்த ஆர்வமும் அவங்க ஸ்ட்ராங்கா சொன்னதும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. சரி, நம்மளும் ஏதோ ஒரு வகையில அவங்க கூட நிப்போமே அப்படின்னு நினைச்சேன். அவ்வளவுதான், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. ம் புரியுதுங்க. ஏழ் என்னடா? ஃபோன் பேசிட்டேன்டா. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் ஆபீஸ்ல இருக்கேன். ம் நீங்க போங்க, நான் ஒரு 15 மினிட்ஸ் பேசிட்டு வந்துடுறேன். ம். ஒண்ணுமே சரியில்லையே. என்னதுடா? என்ன சரியில்லை? ஏதோ சரியில்லை. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போடா. நாங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்? அந்த பொண்ணை லவ் பண்றியா? ஏன்டா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரி, நீ சொல்லு. இல்லையே, ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் வருது அவங்க வரும்போது. என்ன விஷயம்? இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? டேய், ஏன்டா? என்னன்னு தெரியலடா. கொஞ்சம் கொஞ்சமா அமிர்தம் எனக்கு ரொம்ப பிடிக்குது. ரொம்ப நல்ல பொண்ணுல அவங்க. அது சரி, நானும் கெஸ் பண்ணேன். நல்ல பொண்ணுடா. நல்லா பாடுறாங்க, நல்லா ஸ்கிரிப்ட் பண்றாங்க, முக்கியமா எல்லார்கிட்டயும் அன்பா இருக்காங்க, பொறுப்பா இருக்காங்க, படிக்கிறாங்க, அவங்களே வேலையும் செய்யறாங்க. இப்படி ஒரு பொண்ணை என் லைஃப்ல நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லடா. எங்கேயோ ஒரு இடத்துல என்னை அட்மையர் பண்ணிக்கிட்டே இருக்காங்கடா. அவங்க கிட்ட பேசினாலே என்னை அறியாம எனக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம் வருது. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, அவங்க ஊருக்கு போனப்போ எனக்கு அப்படியே பக்கு பக்குன்னு இருந்துச்சுடா. எப்ப அவங்க திரும்பி ஊருக்கு வருவாங்கன்னு இருந்துச்சு. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, மறந்துடாத. என்னதான் பிடிச்சிருந்தாலும் அவங்க கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் இறந்த ஒரு விடோ, அது தெரியும்ல. டேய், அதனால என்னடா? ஒருவேளை நீ அவங்கள விரும்புறேன்னு வச்சுக்கோ, வீட்டுல உன்னால சொல்ல முடியுமா? டேய், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குடா. இப்பெல்லாம் டெய்லி அந்த பொண்ணை பத்தி நான் யோசிக்கிறேன். ஆனா எனக்கே தப்போன்னு ஒரு இடத்துல மட்டும் தோணுதுடா. நீ சொன்னியே அவங்க விடோ, அதெல்லாம் யோசிச்சு எனக்கு தப்பா தோணலடா. அவங்க வீட்டிலே நான் நம்புறாங்க. நானுமே இந்த மாதிரி இன்டென்ஷனாலாம் அவங்க கிட்ட போய் பேசல. அமிர்தாவோட அப்பா அம்மாவை நிஜமாவே என்னோட அப்பா அம்மாவா நினைச்சுதான் நான் பேசிட்டு இருக்கேன். அவங்களுக்கு எப்பவும் நான் கூட இருக்கணும், அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா என்னையே அறியாமையே நான் அந்த பொண்ணை ரொம்ப விரும்பிட்டேன்டா. அது அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்காக தான் இவன் நம்ம வீட்டுக்கு வந்தானான்னு நினைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப தப்பா போயிடும். ஆனா அப்படி கிடையாதுடா. நான் அங்க போறதுக்கான விஷயமே எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க மேல இருக்கிற நிஜமான அன்புனால தான் நான் அங்க போறேன். அதுக்காக என்னைக்காவது உண்மையிலே அமிர்தா மேல நீ சொல்ற லவ் எல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ண போறேன்னு சத்தியமா எனக்கு தெரியல. பாப்போம். இல்லடா, நான் என்ன சொல்ல வரேன்? டேய், நீ ஒன்னும் சொல்ல வேணாம். இந்த விஷயத்தை இப்படியே விட்டுரு. நடக்கிறது அதுவா தானா நடக்கும். சரி வா. என்ன தாத்தா? என்னடா? என்னம்மா எல்லாம் அப்படியே உட்காந்துட்டீங்க? ஏம்மா பாக்கியா, கோபி சொன்னதெல்லாம் தூக்கி போடுமா. எப்படி செய்யலான்னு மட்டும் யோசி. இல்ல மாமா, நான் அவரை பத்தி யோசிக்கவே இல்ல. நானும் இப்போ இதெல்லாம் எப்படி செய்யலாம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அம்மா, அவங்க கிட்ட எல்லாம் பேசி பாத்தியா? அவங்க என்ன சொன்னாங்க? எல்லாருக்கும் பணம் தான் பிரச்சனை எழில். முதல்ல பணம் கொடுத்தா எல்லாரும் செய்ய ரெடியா இருக்காங்க. ராஜசேகர் சார் என்கிட்ட எவ்வளோ அட்வான்ஸ் வேணும்னு கேட்டாருடா. நான் இதெல்லாம் செய்ய எவ்வளோ வேணும்னு கேட்க தெரியல. நான் பாட்டுக்கு செஞ்சு கொடுத்துட்டு வாங்கிக்கலான்னு வந்துட்டேன். ஏம்மா, வாங்கினேன்னு சொன்னேன்லம்மா, கொஞ்சம் கூட வாங்கல. கொஞ்சமா அட்வான்ஸ் வாங்கினேன் மாமா. ஆனா எல்லாருக்கும் அதை கொடுக்க முடியல. மளிகை சாமான் தான் வாங்கலாம். அதுவுமே
முழுக்க வாங்க முடியுமான்னு தெரியல. அம்மா அதெல்லாம் பார்த்துக்கலாமா, ஆனா ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கும், யோசிக்கலாம். நான் இன்னைக்கு பேசின வரைக்கும் பக்கத்து வீட்டு லேடிஸ் எல்லாம் செய்யறதுக்கு ரெடியா தான் இருக்காங்க. அவங்க இப்ப செஞ்சு கொடுக்கறதுக்கு காசை முன்னாடி எல்லாம் கேட்கல. அந்த பணத்தை அப்புறமா கொடுங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனா வேலை செய்யறதுக்கான பொருள் எல்லாம் கேக்குறாங்க. மல்லிகை பொருள்லாம் நம்ம தானே அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். ஆமாடா. ஆண்டி, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு லிஸ்ட போட்டுடலாம். முதல்ல என்ன செய்ய போறோம், யாரு எதை செய்ய போறாங்க, அதோட அளவெல்லாம் என்ன, நம்ம லிஸ்ட் எடுத்து வச்சிடலாம் முன்னாடியே. ஆமா ஜெனி, அது ஒரு பெரிய வேலை இருக்கதான் செய்யுது. யார் யாருக்கு என்னென்ன வேலைன்னு பிரிச்சுட்டா அவங்க அவங்களுக்கு கரெக்டா பொருளை கூட பிரிச்சு கொடுத்துடணும். அதுக்கு முதல்ல நாம பொருளை வாங்கணும். பொருளை வாங்கினாதான் பிரிச்சு கொடுத்துட்டு இத நீங்க செய்யுங்கன்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் அளவு சொல்லணும், என்னெல்லாம் சேர்க்கணும்னு அதையும் சொல்லணும். அதுக்கு ஒரு பெரிய லிஸ்டே எழுதணும். ஏமா லிஸ்ட் எழுதுமா, வாங்கிக்கலாம். அதுக்குதான் மாமா பணம் பத்தாம இருக்கு. நான் ஏதோ அவங்க கொடுத்தத சும்மா அட்வான்ஸ்னு வாங்கிட்டு வந்துட்டேன். செய்யறதுக்கு மளிகை சாமான் வாங்கி கொடுக்கணும், சிலிண்டர், பாத்திரம் எல்லாமே வேணும். எல்லாத்துக்கும் பெரிய அமௌண்ட் தேவைப்படுது. நான் ஒரு பைத்தியக்காரி. வீட்ல பேசிட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணி அவங்கள போய் பார்த்திருக்கணும். இந்த வீட்ல நீ என்னத்தை தான் பேச முடியும்? நீ வாயை திறந்தாலே இந்த வீட்ல இருக்கிறவங்கள உனக்கு கிண்டல் பண்றாங்க, இல்ல திட்டுறாங்க. சரி விடு, நடந்ததே நடந்து போச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அதை மட்டும் யோசி. நிறையா பணம் வேணும்னா நான் என் சைட்ல இருந்து ஏதாவது அரேஞ்ச் பண்ணட்டுமா? ஏமா பாக்கியா, நான் வேணா பணம் தரேம்மா. ஆண்டி, என்கிட்ட பணம் இருக்கு, அதை எடுத்து கொடுக்கவா? இல்ல செழியன் கிட்ட இல்லனா மம்மி கிட்ட வாங்கி தரவா? ஐயோ, அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம். நீங்க எல்லாரும் என் கூட சப்போர்ட்டா இருந்தா மட்டும் போதும். பணம்லாம் யாருமே தர வேண்டாம். இந்த ஆர்டரை கரெக்டா செஞ்சு கொடுத்துட்டா எனக்கு பணம் கிடைக்கும். ஆனா இத நான் தான் செய்யணும். என்னால உங்ககிட்ட எல்லாம் வாங்க முடியாது. ஏற்கனவே அவரை அப்படி திட்டினாரு. இப்போ நான் பணம் வாங்கினது தெரிஞ்சா அவ்வளவுதான். மா, நீ முதல்ல அவரை தூக்கி போடுமா. உனக்கு வேணும்னா நாங்க தானே தரப்போறோம். அப்புறம் என்னம்மா? இல்ல மாமா, எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம். நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணா மட்டும் போதும். இப்ப நமக்கு என்ன, மளிகை ஜாமானும் வாங்கணும், பாத்திரம் வாங்கணும், அவ்வளவுதானே? ஆமாடா. அம்மா, பேசாம கடையில கேட்டு பாப்போமா? நீங்க மளிகை ஜாமான் தாங்க, ஒரு 2-3 நாள் கழிச்சு நாங்க பணம் தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்தா என்ன? எழில், இது சூப்பரான ஐடியா. கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும். அப்படியாடா சொல்ற? ஆமாமா, மளிகை கடையில மட்டும் இல்ல, பாத்திர கடை எல்லாத்துலயுமே நம்ம இந்த மாதிரி கேட்டு பார்ப்போம். நீங்க பொருளை கொடுங்க, ஒரு 2-3 நாள்ல நாங்க பணத்தை திருப்பி கொடுத்துடுறோம், இல்ல கொஞ்சம் ஏதாவது அட்வான்ஸ் கொடுத்துருவோமே. ஆமாம்மா, இப்படியே செய்யலாமா. எனக்கு என்னமோ இது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தான் தெரியுது. எங்க போய் கேக்குறது மாமா? நாம வாங்குற கடையிலேயே போய் கேட்கலாமா? ஆமாம்மா, இத்தனை வருஷமா அந்த கடையில தானே வாங்கிட்டு இருக்கிறோம். அதுவும் போக நீ சமைக்கிறதுக்கும் அந்த கடையில தானே போய் வாங்குற. அங்கே போய் கேட்போம். அம்மா, நம்ம போய் பாத்திரம் வாங்கணும்ல, அது என்னோட ஃப்ரெண்டோட அப்பா கடை தான், அங்க கூட வேணா பேசி பார்க்கலாம். ஏம்மா பாக்கியா, எல்லாத்தையும் தூக்கி போடுமா. எழிலு, நீ போய் உன் வேலையை பாரு. அந்த பாத்திர கடை தெரியுமில்லம்மா உனக்கு? தெரியும் மாமா. வா, நானும் வர்றேன், போய் பேசுவோம். அப்படியே அந்த மளிகை கடையிலையும் போய் பேசிடுவோம். கொடுக்குறானான்னு பார்ப்போம், இல்லை இருக்கிற பணத்தை கொடுப்போம், இல்லை நான் பணம் தரேன். விடு, உனக்கு எப்போ பணம் வருதோ அப்போ திருப்பி கொடு. இல்ல மாமா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சரி விடுமா, முதல்ல போய் பேசுவோம். அவன் ஒத்துக்கிறானான்னு பார்ப்போம், மற்றதை அப்புறம் பேசிக்கிடுவோம். சரிங்க மாமா. சரிம்மா. ரொம்ப எரிச்சலா இருக்கு. ஆபீஸ்லயும் இப்படிதான், வேலை முடிக்க ரொம்ப லேட் ஆயிடுது. இப்படிதான் ஆபீஸ்ல டயர்டாவே உட்கார்ந்திருக்கேன். வீட்ல வந்து ஒர்க் பண்ணலான்னு பார்த்தா இங்கேயும் ஒர்க் பண்ண முடியல. ஃபுல்லா ஒரே வாமிட்டிங்கா இருக்கு.
இல்லனா வாய் கசப்பா இருக்கு. என்ன பண்றதுனே தெரியல. இத வேற அப்பவே அனுப்பிட்டேன்னு சொல்லிட்டேன். இப்பதான் முடிஞ்சது. அப்பா அனுப்பிட்டேன். சரியா, நான் இப்பதான் வேலையில ஜாயின் பண்ணிருக்கேன். நான் இப்படிலாம் பண்ணா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? கண்டிப்பா தப்பா தான் நினைப்பாங்க. இதத்தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், உனக்கு புரியவே மாட்டேங்குது. ஐயோ, அவசரப்பட்டு நம்ம சொல்லிட்டோமோ? ஜெனி, ஆ? உன்கிட்ட வேற ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். என்ன விஷயம்? நான் உன்கிட்ட சொல்லியிருந்தேன்ல, அப்ராட் போக சான்சஸ் இருக்கு, யூஎஸ் போக சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா. இப்போ ஒரு வாய்ப்பு வரும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் போக வேண்டியது இருக்கும். நிஜமாவா? சொல்லவே இல்ல. ஏய், இப்பதான் எனக்கே தெரியும். ஆபீஸ்ல இன்னைக்கு தான் சொன்னாங்க. நீ போவல? என்ன போவியான்னு கேக்குற? இதுக்காக நான் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? கண்டிப்பா போவேன். சூப்பர் செழியா. ஆனா நான் வீட்ல தனியா இருக்கணும்ல. உன்னை யார் தனியா இருக்க சொன்னா? நீ என் கூட வந்துரு.